உண்மையில் மிக கவலையான ஒரு விடயம் என்ன தெரியுமா? சமுதாயத்தில் பெயர் போன ஒரு ஜனாசாவாக இருந்தால், பட்டங்களோடு பதவிகளோடு பணத்தோடு பேர் புகழோடு வாழ்ந்த ஒரு ஜனாசாவாக இருந்தால், அந்த ஜனாசாவில் கலந்து கொள்கின்ற மனிதர்களின் எண்ணிக்கைக்கும் ஒரு ஏழையினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்கின்ற மனிதர்களுடைய எண்ணிக்கைக்கும் நமது சமூகத்தில் மிகப்பெரிய வேறுபாடு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு ஏழையினுடைய ஜனாசாவை தூக்கி பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு, மக்பராவுக்கு செல்வதற்கு கூட ஆள் இல்லை என்கின்ற அளவுக்கு ஏழ்மையான ஜனாசாக்கள் புறக்கணிக்கப்படுவதை பார்க்கிறோம். இது உண்மையில் ஒரு முஸ்லிம் சமூகத்திலே இருக்கிற மிகப்பெரிய முசீபத். அவர் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிற சட்டம், ஒருவர் மௌத்தாகிவிட்டால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய 5 கடமைகளில் பிரதானமான கடமை, அந்த ஜனாசாவை நீங்கள் பின்துயர்ந்து செல்ல வேண்டும், அந்த ஜனாசாவை நீங்கள் கஃனிட வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும், அந்த ஜனாசாவுக்கு நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும், அந்த ஜனாசாவை நீங்கள் நல்லடக்கம் செய்ய வேண்டும். இது ஃபர்து கிஃபாயா, ஒரு சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தார் இதை முன்னின்று செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. யாரும் செய்யவில்லை என்றால் ஒட்டுமொத்த சமூகமும் பாவிகள். ஒரு சாரார் செய்துவிட்டார், இன்னொரு சாரார் மீது குற்றம் நீங்கிவிடும். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரும்பாலும் பட்டங்கள் பதவிகள் பணத்தோடு வாழ்ந்தவர்களுடைய ஜனாசாக்கள் அலங்கரிக்கப்படுகிறது, ஏழைகளுடைய ஜனாசாக்கள் புறக்கணிக்கப்படுகிறது. எனவே ஒரு மூமினை பொறுத்தவரை அவனுடைய நிலைப்பாடு இந்த 2 கீராத் நன்மையை அடைவதாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய, இவர் தெரிந்தவர் தெரியாதவர் பணக்காரர் ஏழை என்கிற எந்த பாகுபாடும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதை ஆரம்பமாக கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.